ஹாய்! இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு நமக்கு என்னைக்கு புரியுமோ, அன்னைக்கு நம்ம பார்க்குற பார்வை வந்துட்டு இந்த வாழ்க்கைய பார்க்குற பார்வை வந்துட்டு கண்டிப்பா மாறும். நீங்க வந்துட்டு சோகமா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. நான் சோகமா தான் இருப்பேன். எனக்கு எல்லாமே வெளியில வந்துட்டு எல்லாமே இப்படித்தான் இருக்கு. நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு நினைச்சு வைக்கிறோமோ, கண்டிப்பா நீங்க சோகமா மட்டும் தான் இருப்பீங்க. இன்னைக்கு இதெல்லாம் முடியும். நான் முயற்சி பண்றேன். என்னால இத மாத்திக்க முடியும். கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான எண்ணத்த வச்சுட்டு, கண்டிப்பா நம்பிக்கையோட நம்ம நடப்போம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறும். நம்ம சந்தோஷங்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலைய வச்சு மட்டுமே இல்ல. நம்ம எண்ணங்கள வச்சு தான் இருக்கு. தயவு செஞ்சு நம்மளோட எண்ணங்கள ரொம்ப ரொம்ப அழகா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்போ இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த ஏன் அவங்களுக்கு கிடைச்சது, ஏன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்க கேட்க, அது வந்து உங்களுக்கு இனிமேலும் கிடைக்காம தான் போகுமே தவிர, நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கங்கிறதுக்காக உங்களுக்கு யாரும் தூக்கியெல்லாம் குடுத்துற மாட்டாங்க. அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது அவங்களுக்கு எந்த வழியில வேணா கிடைச்சிட்டு போகட்டும். நீங்க அத பத்தி எந்த வொரியும் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நல்லதாவே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கிற வேண்டிய விஷயத்த தடுக்காதீங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஏன் கிடைச்சது, எனக்கு ஏன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவே கேட்காதீங்க. விட்டுருங்க. வாழ்க்கை அழகாக உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதை ரிசீவ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணிக்கணும். பாய்.